இயேசுவில் அன்பார்ந்தவர்களை, பொறுமை தேவை, விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள என்று இறைவன் என்று அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மை காரியங்களை நாம் ஏறெடுக்கிற பொழுது நம் மீது குற்றப்பள்ளிகளும் விமர்சனங்களையும் அள்ளி வீசும் மனித சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மலர்களைப் போல விமர்சனங்களை அள்ளி தள்ளித்து அதில் மகிழ்ச்சி காணும் ஒரு வகையான சுயநல உலகத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு பொறுமை தேவை. ஏனென்றால் நாம் நன்மைகளை செய்கிறோம் என்ற உணர்வோடு நாம் முற்றிலுமாக அனைத்திலும் பொறுமை காக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் இயேசு மீது ஒரு குற்றப்பழி, ஒரு விதமான விமர்சனம். பழி சொன்ன தெரிஞ்ச உலகத்துக்கு வழி சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க நமது பெரியோர்கள். ஆமாங்க, இந்த உலகத்துல எதுக்கு எடுத்தாலும் குற்றம் குறைகளை காணுகின்ற ஒரு வகையான அரைகுறை மனிதர்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எதற்கெற்றாலும் குற்றங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு விதமான உணர்வை கொண்டு வாழ்கிறோம். தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார், அவர் என்றுமே தீராத பாவத்திற்கு ஆளாவார் என்று மார்க்கு நற்செய்தி 3:28 சொல்லுகிறது. எனவே பெயல்செபூலை கொண்டுதான் இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று ஆண்டவர் மீது ஒரு குற்றப்பழியை சுமத்தி அவர்கள் தூய ஆவியாரை பழித்துரைக்கிறார்கள். இயேசுவை இயக்கிய ஆவி தூய வானக தந்தையின் ஆவி, அது தீய ஆவி அல்ல. இயேசு திருமுழுக்கு பெற்ற போது புறாவடிவில் கடவுள் தூய ஆவி அவர் மீது இறங்கி வந்து அவரை முற்றிலுமாக வழிநடக்க உறுதுணையாக இருந்தார். இயேசு தீய ஆவியை விரட்டியதும் தீய ஆவிகளின் தலைவன் பெயல்செபூலை கொண்டுதான் செய்கிறார் என்று அவர் மீது பலவிதமான விமர்சனங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அவருக்குள் குடிகொண்டிருந்த தூய ஆவியை தீய ஆவி என்று சொல்வதற்கு எப்படி இவர்களால் முடிந்தது என்று தெரியவில்லை. இயேசு சொல்வது போல சாத்தானை சாத்தான் எப்படி ஓட்ட முடியும் என்ற கேள்வி, அதாவது தீய ஆவியை எப்படி ஓட்ட முடியும் என்ற கேள்வி தூய ஆவிக்கு இருக்கும் வல்லமை பற்றி நமக்கு தெளிவாக அவர் சித்தரித்து காட்டுகிறார். அடிப்படையில் இது உணர்த்துவது என்னவென்றால், தீயவற்றை வெல்வதற்கு தீயதுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பது முரண்பாடானது. தீயவற்றை வெல்வதற்கு நன்மைக்குத்தான் ஆற்றல் இருக்கிறது என்பதை முரண்பாடற்றது. அப்படி என்றால் தீய ஆவிகளை வெல்வதற்கு தூய ஆவியாருக்கே வல்லமை உண்டு. அந்த ஆற்றல் தான் இயேசுவின் வார்த்தைகளில் இருந்தது. தீய ஆவிகள் வார்த்தைகளை கேட்டு வெளியேறி என்பதை இங்கு நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறார் அன்பார்ந்தவர்களே. எனவே இயேசுவின் ஆற்றலை தரைகுறவாக பேசும் நோக்கில் தங்களையே அறியாமல் தூய ஆவியை பழித்து பேசியதால் மறைநூல் அறிஞர்கள் தீராத பாவத்திற்கு ஆளாகிவிட்டனர் என்பதை இயேசு மறைமுகமாக வெளிப்படுத்துகிறார். அசுத்தாவிகளை விரட்டும் இயேசுவின் ஆற்றலை குறித்து மறைநூல் அறிஞர்கள் கொடுத்த விமர்சனமும் முத்திரையும் நயவஞ்சகம் நிறைந்தது என்பதை இயேசு முன்வைத்த விவாதத்தை நாம் கேட்கிற போது நம்மால் உணர்ந்து கொள்ளுகிற முடிகிறது. நாமும் மற்றவர்களை குறித்து விமர்சனங்களை எழுப்புகிற பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டும். அக்கறையோடு விமர்சனங்களை அளிப்பது வரவேற்கத்தக்கது. ஆனால் மறைநூல் அறிஞர்களைப் போல குதர்க்கமாக எழுப்பப்படும் விமர்சனங்கள் அவர்களுக்கே பாதகமாக விளைவித்ததை போல சிறுமை எண்ணம் கொண்டு நாம் அளிக்கும் விமர்சனங்கள் நமக்கு பாதகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான எந்த விமர்சனங்களும் ஒரு மனிதனுக்கு, ஒரு சமுதாயத்திற்கு மிக அவசியமானது. அப்படிப்பட்ட விமர்சனங்களாக நம்முடைய விமர்சனங்கள் அமைய நாம் இறைவனிடத்திலே பக்குவமான எண்ணங்களை இறைஞ்சுவோம் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த உலகத்துல பழி சொன்ன தெரிஞ்சவனுக்கு வழி சொல்ல தெரியாது. எப்படி வேணாலும் விமர்சனம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆனால் பொறுமை காத்து நன்மைத்தனத்தின் நமது செயல்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் இறைவனின் தெளிவான வேண்டுகோளாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இன்னைக்கு உலகத்துல குடும்பங்கள பிரச்சனை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இங்க தேவையில்லாம விமர்சிக்கப்படுது. ஒருத்தர் இன்னொருத்தர் குடும்பத்தை பத்தி சொல்றது, தான் மனைவி பத்தி இன்னொரு மனைவி கிட்ட போய் சொல்றது, இப்படி ஒருத்தர்கிட்ட மத்தவங்கிட்ட மாத்தி மாத்தி பேசி விமர்சனத்துக்கு உட்படுத்தி பிறர் முழுமையாக குடும்பத்தை இழந்து நிற்கிற தருவாயும் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இந்த உலகம் எப்படி வேணாலும் நம்மள பேசலாம். ஏன்னா
தன்னை நல்லவன் என்று காட்டிக்கொள்ள சிலர் கையாளுகிற ஒரு யுக்தி இந்த விமர்சனம் என்று கூட சொல்லலாம். அதனால வாழ்க்கையில எதை குறித்தும் கலக்கப்படாமல் செய்கின்ற நன்மைகளில் மட்டும் நம்மை முழுமையாக நிலைநிறுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுள் விரும்புகிற திருவுளமாக இருக்கிறது. இன்னொரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முன்னாடி ஒருத்தங்களை பத்தி நீங்க விமர்சனம் செய்றீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தர் பேசிட்டு இருக்காருன்றத மறந்துடாதீங்க. இதை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் நமது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, நன்மைகளை செய்கிற பொழுது விமர்சன கல்வீச்சுகள் எங்கள் மீது விழுந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் பொருட்படுத்தாமல் பொறுமையோடு எங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி உமது வார்த்தையோடு ஒன்றுபட்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.